பஞ்சபூதத்தாலான இந்த உடம்பில் 5 புலன்களும் 10 வித நாடிகளும் 10 வித வாயுக்களும் உள்ளன. பிராணனன், அபானனன், வியானனன், உதானனன், சமானனன், நாதம், கூர்மம், கிரகம், தேவதத்தம், தனஞ்சயன் என்பவையே அந்த 10 வித வாயுக்களாகும். 6 வித கோஷங்கள் உள்ளன. சுக்கிலம், எலும்பு, நீர், நரம்பு, ரோமம், இரத்தம் என்பவை ஆகும். நமது உடம்பின் பகுதிகள் பஞ்சபூதத்தாலும் ஆனவை. இவை தோல், எலும்பு, ரோமம், சதை, நகம் இவை அனைத்தும் பிருத்திவி என்று நாம் வழங்கப்படும் மண்ணால் உண்டானவை ஆகும். அதேபோல உமிழ்நீர், சிறுநீர், புன்னீர், ஊநீர் ஆகியவை அப்பு என்ற நீரால் உண்டானவை ஆகும். பசி, தாகம், துக்கம், சோம்பல் ஆகியவை அக்னி எனப்படும் நெருப்பால் ஆனவை ஆகும். விருப்பம், கோபம், பயம், வெட்கம், மோகம், உடல் இயக்கம், சுற்றுதல், ஓடுதல், கைகால்களை இயக்குதல் ஆகியவை வாயு எனப்படும் காற்றால் ஆனவை ஆகும். சப்தம், எண்ணம், கேள்வி, அறிவு ஆகியவை ஆகாயத்தால் ஆனவை ஆகும். இடை, பிங்கலை, சுழிமுனை, காந்தாரி, கஜசிம்ஹி, பூஜை, யச்சு, அலாபு, குரு, விசாக்கினி ஆகிய 10 நரம்புகள் உடம்பின் முக்கிய நாடிகளாக உள்ளன. மனிதன் உண்ணும் உணவுப் பொருளை வாயுவே அந்தந்த பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கிறது. வயிற்று பகுதியில் அக்னி, அதற்கு மேலே தண்ணீர், அதற்கு மேலே உணவு ஆகியவை வரிசையாக அமைந்துள்ளது. அக்னி விரிவடைய வாயு உதவுகிறது. உடலில் மொத்த 3.5 கோடி ரோமங்கள் உள்ளன. பற்கள் 32 உள்ளன. நகங்கள் கைகால்களில் மொத்தம் 20 உள்ளன. கூந்தலில் உள்ள முடி 27 கோடி உள்ளது. உடலின் இரத்தம் 1000 பலமாகும். அண்டத்தில் உள்ளவை பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளவையெல்லாம் மனித உடலில் உள்ளன. உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் அண்டத்தில் உள்ள பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உள்ளங்கால் அதலலோகம் என்றும், கணுக்கால் விதலலோகம் என்றும், முழங்கால் சுதலலோகம் என்றும், முழங்காலுக்கு மேல் பகுதி நிதலலோகம் என்றும், குஹ்யம் ரசாதலம் என்ற லோகத்தையும், இடைப்பகுதி பாதாளம் என்ற லோகத்தையும், நாபி பூலோகத்தையும், இதயம் சொர்க்கலோகத்தையும், தோள்கள் மகாலோகத்தையும், முகம் ஜனலோகத்தையும், நெற்றி நவலோகத்தையும், தலை சத்தியலோகத்தையும், மேலும் மனித உடலில் 14 உலகங்களும், சப்த குலாசங்களும், தீவுகளும், நவக்கிரகங்களும் உள்ளன. ஒரு ஜீவன் கர்ப்பத்தில் தோன்றும் போதே அதற்கு ஆயுள், கல்வி, அறிவு, கோபம், யோகம், போகம் ஆகியவை நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த இடத்தில் வாழ வேண்டும், இங்கு வேலை செய்ய வேண்டும், இன்ன வயதில் இன்ன சம்பவம் நடக்க வேண்டும், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த விதமாக மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மன் எழுதி வைத்து விடுவதாக கருட புராணம் சொல்கிறது. வைத்தரணி நதி என்பது யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ளது. அதில் விழுந்து அவதிப்படுபவர்கள் யார் என்று கூறுகிறேன். அதாவது நான் என்ற அகந்தையை உடையவன், தாய், தந்தை, குரு, புரோகிதன் ஆகியோரை அவமதித்தவன், நேசித்தவனை வாழ வழி செய்தவனை கெடுத்தவன், பெண்கள், குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர் ஆகியோருக்கு தீங்கிழைத்தவன், ஒரு விவாகத்தை கெடுத்து நிறுத்தியவன், தானம் செய்வதை தடுத்தவன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் ஏமாற்றி அலைக்கழித்தவன், மாற்றானின் மனைவியை கூடி அனுபவித்தவன், சமய சொற்பொழிவில் தேவையற்ற வார்த்தைகளை பேசியவன், திருமணப் பெண் மீது தேவையற்ற களங்கத்தை கற்பித்தவன், தானம் கொடுத்துவிட்டு பின்னர் கொடுத்து விட்டோமே என்று வருந்துபவன், பிராமண தர்மத்தை விட்டுவிட்டு புலால் உணவை உண்ணுபவன், கடவுள் இல்லை என்று வீண் வாதம் பேசுபவன், ஒருவன் செய்யும் தொழிலை கெடுப்பவன், பசுவை கொல்லுதல், பிறர் மீது வீண்பழி சுமத்துவன் போன்ற இவர்கள் மரணத்திற்கு பின்னர் வைத்தரணி நதியில் விழுந்து அவதிப்படுவதோடு கரையேற்றமாகாமல் அல்லல் படுவார்கள் என்று கருட புராணம் விவரிக்கிறது. இந்த கருட புராணத்தை நான் உங்களுக்கு சொல்லியதன் முக்கிய நோக்கம், பொதுவாக ஒரு மனிதனுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின்படி தான் ஒரு பிறவி அமைகிறது என்பதை வேதங்களில் ஒன்றாக கருதப்படும், 4 வேதங்களிலும் ஒன்றாக கருதப்படும் ஜோதிட சாஸ்திரமும் கூறுகின்றது. இந்த ஜோதிட சாஸ்திரம்
அனாதிகாலம் தொட்டு வேதங்களுக்கெல்லாம் உட்பட்டு இந்த பூமியிலே சொல்லப்பட்டு வருகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, ஆராயப்பட்டு வருகிறது, மேலும் மேலும் மேலோங்கி வருகிறது. ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மை இதில் இருக்கிறது என்று சொல்வதற்காகவே இந்த விஷயத்தை நான் உங்களிடம் எடுத்து வைக்கிறேன். பொதுவாக ஒரு அணுவிற்குள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இன்னும் இதுவரை கண்டுபிடித்த எனக்கு தெரியாத விஷயங்கள், இன்னும் கண்டுபிடிக்காத எவருக்கும் தெரியாத விஷயங்கள் என்று அதிலே அடங்கியிருக்கின்ற எதுவாக இருப்பினும் இவை அனைத்தையும் படைத்தவரைத்தான் நாம் இறைவன் என்று சொல்கிறோம்,